இன்றைக்கி நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி, 3/4 கிலோ மட்டன், 300 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 10 பச்சை மிளகாய், 200 தக்காளி அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி இலை, ஒரு பாதி எலுமிச்சம்பழம், ஒரு 200 ml தயிர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம் போட்டு அரைச்சி வச்சது, 2 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள். இந்த காஷ்மீரி தூள் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல கலரை கொடுக்கக்கூடியது, 100 ml தேங்காய் எண்ணெய், தேவையான உப்பு, நெய் 200 ml. இப்போ இந்த 3/4 கிலோ அரிசியை வந்து 3 முறை கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அந்த மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு குக்கரை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம இந்த பல்லாரி வெங்காயம், மிளகாயும் ஆட் பண்ணிடுவோம். முதல்ல இதை நல்லா கிண்டுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். முதல்ல எண்ணெயில் தாளிச்சுக்கிடுவோம், அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ நான் நெய்யை ஆட் பண்ணுறேன். இந்த 200 ml பாட்டில் நெய்யில் 3/4 வாசி சேர்த்துட்டு ஒரு 1/4 வாசி வச்சுடுவோம். இந்த தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். முதல்ல இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு போடுவோம், அப்புறம் ரைஸில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா வந்து நான் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்ச மீதி புதினாவையும் மல்லியும் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் புதினா அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கடைசியில் சேர்க்குறது. இப்போ இது நான் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம். இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ரொப்போர்ஷனில் எடுக்கிறா இருந்தால் 50 கிராம் இஞ்சி எடுத்துக்காங்க, 50 கிராம் பூண்டு எடுத்துக்காங்க, ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்காங்க, ஒரு 5 கிராம் எடுத்துக்காங்க, 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் இப்படி சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் தாளிக்க போடுறா இருந்தாலும் பட்டை ஏலக்காய் கிராம் போட்டு தாளிச்சுட்டு வெறும் இஞ்சி பூண்டு மட்டுமே போடலாம். ஆனால் நான் இப்போ எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இது. இது 3 டேபிள் ஸ்பூன். இது இதில் சேர்க்குறேன். இப்போ பழையபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நம்ம கிளறி விடுவோம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டில் கொஞ்சம் இதாகட்டும், வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க இந்த மட்டனை சேர்த்துருவோம். மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கிக்கிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தத்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சோம்ல 1 ஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ நம்ம இதில் வந்து எல்லாம் ஆட் பண்ணோன்னு அந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு அந்த தயிரை ஆட் பண்ணிடலாம். நம்மளை எடுத்து வச்சோம்னா அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். இப்போ எல்லாம் ஆட் பண்ண உடனே இப்போ கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். ஏன்னா இந்த மட்டனில் உப்பு பிடிக்கணும். போட்டு
போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்காக இந்த 200 ml 1 கப்பு தண்ணி ஊற்றிடுறேன். 1 கப்பு ரைஸ் எடுத்தால் நம்ம 1.5 கப்பு தண்ணி பிரியாணிக்கு ஆட் பண்ணணும். அதுதான் இதோட கரெக்டு பதம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கிளறி விட்டு விசில் போட்டுருவோம். கொடுத்த மசாலா தண்ணி எல்லாம் சேர்த்து கொதி வருது. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டோம். இப்போ இதில் விசில் போட்டுருவோம். இது 3 விசில் வரட்டும். இப்போ இது 3 விசில் வந்துருச்சு. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே இது விசில் போட்டாச்சுன்னா மட்டன் பீசஸ் எல்லாம் உடஞ்சி உளுந்துடும். நமக்கு இது குக்கரில் உள்ள ஸ்டீம் அடங்கிட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், விசில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டன். இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாட்டில் நீங்கள் நம்ம இந்த மட்டன் கிரேவியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிடுங்க. பாருங்க, கொதி வந்துருச்சு. இந்த கப்பு 200 கிராம் கப்பு. இந்த கப்புக்கு 3.25 கப்பு நான் ரைஸ் எடுத்தேன். இதுக்கப்பு 5.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே இது 1 கப்பு தண்ணி மட்டன் வேகிறதுக்காக நம்ம ஊற்றிட்டோம். பேலன்ஸ் 4.5 கப்பு தண்ணி நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ 4 கப்பு ஊற்றிட்டு இப்போ இது ஒரு 1/2 கப்பு ஊற்றுறேன். இப்போ இதை கொஞ்சம் ஒரு பெரிய மூடி வச்சு மூடி கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்காங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, ஏன்னா இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பை நம்ம கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் எடுத்து தேவையான அளவு உப்பு ரைஸுக்கு கொடுத்துருங்க. இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாகவும் இல்லாமல் சிம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்காங்க. இது ஒரு நல்ல அடியிலேருந்து கிளறி விட்டுருவோம். மூடியை போட்டு கொஞ்சம் தீய சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தம் கொடுத்துருவோம். தம் கொடுக்குறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம்ல கொஞ்சம் புதினா இலை, அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இந்த நெய் ஃபைனலாக நம்ம முதல்ல கொஞ்சம் தானே சேர்த்தோம். இப்போ இந்த மீதி நெய்யை இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஈவனாக வச்சுக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் கொடுக்க போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு மூடிடணும். இப்போ நான் தம் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நல்ல கனமான ஒரு தோசைக்கல் அதை கீழே வச்சுருந்தேன் பாருங்கள். ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது. அடி கனமான நல்ல ஒரு பெரிய தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி ஏற்றிடணும். இப்போ இதுக்கு மேலே நல்ல கனமான இந்த மாதிரி நம்ம இஞ்சி தட்டுற கல் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வேக வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தம்மில் இருக்கட்டும். பாருங்கள், இதை நல்ல கலர் விட்டுரும். பார்த்தீங்களா, இப்போ இதில் நல்ல கலர் வருது பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இதை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டோம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றி எப்படி ஒரு 5 நிமிஷம்
இப்போ நம்ம அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டோம். இப்போ இது எல்லா இடத்துலையும் நல்லா இது பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா கரெக்டாக வந்துருக்கு. இதை நான் சர்விங் பவுலில் வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நல்ல அழகான முறையில் நம்ம பிரியாணி செஞ்சு காட்டுறோம். இப்போ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என் சேனலுக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.